என் அன்பு பிள்ளையே, பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கின்றேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழித்து விடுகின்றார். அதனால் பலனை அடைய முடிவதில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன். அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகின்றது. இந்த சுதந்திர உணர்வு தான் உன்னை இந்த அளவிற்கு கீழே இறக்கி வைத்து விட்டது. கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறார். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து பெருமைப்படுகின்றேன் குழந்தையே. உனது இரக்கமுள்ள குணம், பிறருக்கு உதவ வேண்டும் எனும் உன்னத மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம், இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றார். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் போதும் நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கின்றார். உன்னைப் போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகின்றார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல. காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைத்தான் குழந்தையே. நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமேது குழந்தையே. இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகின்றேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கின்றது. இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டும். நிறைய சிந்தனை செய்ய வேண்டும். இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு கொடுத்தேன். இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் உன் வாழ்வில் ஆரம்பமாகி விட்டது. உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. நான் உன்னுடனே இருக்கின்றேன். எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புத்தான் குழந்தையே. ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே. உன் எண்ணங்களை நேர்மறையில் கொண்டு வா, எல்லாம் சரியாகும். எதிர்மறையை தகர்த்து விடு. உன் வாழ்க்கை எனது பொறுப்பு. உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை காப்பேன். நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். நம்பிக்கையுடன் இரு. உனக்கான வேண்டுதல்கள் கண்டிப்பாக பலன் தரும். சுயநலமான உலகில் சுயநலமற்ற ஒரே உறவு அம்மா மட்டும்தான். 1000 உறவுகளுக்கு மத்தியில் நீ தனிமையை உணர்கின்றாய் என்றால் உனக்கு பிடித்த ஒருவரின் அன்பை நீ தொலைத்து விட்டாய் என்று அர்த்தம். நடக்கும் முன்பே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். வாழ்க்கை வரமாகும். வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய். வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவரோடு மௌனம் கொள். குழந்தையே, நான் உன்னுடன் இருக்கும் போது நீ நினைத்த அனைத்தும் சுபமாக முடியும். நீ என்றென்றும் ஆசிர்வாதமாய் இருப்பாய் குழந்தையே. வாழ்க்கையின் மிகவும் வலி மிகுந்த தருணங்கள் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று கூட தெரியாமல் ஏமாற்றியவர்களை எவ்வளவு நேசித்திருக்கின்றோம் என்று நம் ஆழ்மனம் உணரும் அந்த நொடி மட்டும்தான். எவ்வளவு காலம் உறவுகளாக இருந்தோம் என்பதை விட எவ்வளவு காலம் உறவில் உண்மையாக இருந்தோம் என்பதே முக்கியம் குழந்தையே. முடியாது என்று முடிப்பதை விட முடியும் என்று தொடங்கிப்பார். நம்பிக்கை தானாய் பிறக்கும். வாழ்வில் முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த வாழ்க்கையை மறந்து விடாதே. ஏனெனில் உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்கு தரையை நோக்கித்தான் வருகின்றது. யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. அது உன்னுடைய மகிழ்ச்சியை அழித்துவிடும். வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும். யோசித்து பார் குழந்தையே. சில உறவுகள் தருவது பாசம், சில உறவுகள் தருவது பாடம். பாசம் என்றால் பெற்றுக்கொள், பாடம் என்றால் கற்றுக்கொள். அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே.
ஒரு நொடியில் தப்பித்தோம் என சொல்லும் அந்த ஒரு நொடித்தான் குலதெய்வம். ஊருக்கே வெளிச்சம் தர ஆளானப்பட்ட நிலவுக்கே அமாவாசை என்ற ஒரு கருப்பு பக்கம் இருக்கும் போது நம் வாழ்க்கை எல்லாம் எம்மாத்திரம் குழந்தையே. அனைவரையும் நேசி, சிலரை மட்டும் நம்பு, ஒருவரை பின்பற்று. ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதையாவது கற்றுக்கொள். முகம் கழுவும் போதே தன் கண்ணீரையும் சேர்த்து கழுவிவிட்டு குழந்தைகள் முன் சிரிக்கும் பெற்றோர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இவ்வுலகில். யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டுக் கொடுக்காதே குழந்தையே. எத்தனை கைகள் உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் நம்பிக்கை எனும் கை உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லும். அன்பு குழந்தையே, உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த யாரால முடியாது. உணவை அவமதிக்க கூடாது, உணவை வீணடிக்க கூடாது. உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்ண வேண்டும். உணவு தேவைப்படுவோருக்கு அது மறுக்கப்படக்கூடாது. இதுவே அன்ன நியதி. எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் விலகி நின்றாலும் உங்களை விரும்பி வரும். போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என கேட்கும் வரை போராடு குழந்தையே. ஒவ்வொரு முறையும் அன்பை நிரூபித்துக் கொண்டிருப்பது கடலில் உப்பை கொட்டியதற்கு சமமாகும் குழந்தையே. எத்தனை தடவை ஒரு இதயம் காயப்பட்டாலும் மனதிற்கு பிடித்தவரை ஒருபோதும் வெறுக்காது. இதயம் வெறுப்பது போல நடிக்க மட்டுமே செய்யும். யாரையும் நம்பி எதிலும் இறங்கி விடாதே. தொடக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்பார்கள், முடிவில் நான் அப்பொழுதே வேண்டாம் என்று சொன்னேன், இவன்தான் கேட்கவில்லை என்பார்கள். சுயநலம் நிறைந்த மனிதர்கள் வாழும் உலகம் இது குழந்தையே. சற்று விழிப்புடனே இரு. கற்றது மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டது ஒருபோதும் மறக்காது. நம்மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசம். உள்ளத்தில் தூய்மை இருக்குமானால் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் நெருக்கம் அதிகமாக உண்டாகும். என்னை தரிசி, உணர்ந்து கொள், நேசி, சரணடை. இதைவிட வேறெந்த உணர்வும் புனிதமானது அல்ல குழந்தையே. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும். என்னை நம்பு. நான் உனக்காக இருக்கும் போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே. நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும். நீ எதை நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும். பொறுமையாக இரு. நீ நினைத்தது நடக்கும். கலங்காதே. ஏதோ ஒன்றிற்காக வாழ முயற்சி செய். அமைதியாக இரு. எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகு. இந்த மூன்றும் உனக்குள் இருந்தால் அந்த ஆற்றலை நீ உணரும் கடவுள் குழந்தையே. உன் மனபாரத்தை நான் உணர்வேன் குழந்தையே. ஏமாற்றமடைந்த உனக்கு வார்த்தைகளில் ஆறுதல் கூறுவதால் நீ இழந்தது கிடைக்கப் போவதில்லை. ஆனால் உனக்கு வேறு ஒரு விதத்தில் நியாயமான ஒன்று கிடைக்க செய்வேன். வருந்தாதே. உன் கர்ம வினையின் தாக்குதல் குறைந்து கொண்டிருக்கின்றது. எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புத்தான் குழந்தையே. ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே. உன் எண்ணங்களை நேர்மறையில் கொண்டு வா. எல்லாம் சரியாகும். எதிர்மறையை தகர்த்து விடு. உன் வாழ்க்கை என் பொறுப்பு. உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். விமர்சனங்களை காதில் போடுவதை விட காலில் போடுவதே முன்னேறுவதற்கான சிறந்த வழி. இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு, இப்படியே இருந்து விடுமோ இந்த வாழ்க்கை என்ற கவலை சிலருக்கு. கலங்காதே. காலம் என்பது என் கையில் இருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நம்பிக்கை இழந்தவன் வாழ்வில் வெல்வது கடினம். நம்பிக்கையுடன் இருப்பவன் வாழ்வில் வீழ்வது கடினம். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ கேட்டது கிடைக்கும். கிடைத்தது நிலைக்கும். சிறப்பான வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்துடன் வாழப் போகின்றான். என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள். நீ ஒருபோதும் தனிமையை உணர மாட்டாய். என் சாய் சச்சரிதத்தை படி. உன் கேள்விகளுக்கான பதில்கள் அதில் உண்டு. எப்பொழுதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் நீ ஒப்பிட வேண்டாம். உனக்கு ஏதாவது வேண்டுமென்றா என்னிடம் கேள். உனக்காக நான் அதை நிறைவேற்றி தருவேன். உன் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்றாலும் உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை காக்கும் குழந்தையே. உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். நானே ஒரு மனிதரை அழைத்தாலன்றி யாருமே என் அருகில் வர முடியாது. ஷீரடிக்கு வருவது, இங்கு தங்குவது, கிளம்புவது என அனைத்துமே என் விருப்பப்படித்தான் நடக்கின்றது. என் உயிரை கொடுத்தாவது
உன்னை காப்பாற்றுவது எனது கடமை குழந்தையே. உன்னை நிர்கதியாய் நான் விடமாட்டேன். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. மனம் தளராதே. நடக்கவே நடக்காதா அப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நான் நினைத்தால் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும். ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே. சற்று அமைதியாக இரு. அனைத்தையும் நான் நல்லதாகவே செய்து கொடுப்பேன். எந்த ஒரு வேலையையும் முயற்சி செய்தால்தான் அடைய முடியும். நீ முயற்சி செய். நான் அதை வெற்றி பெற செய்வேன். நம்பிக்கையோடு இரு. வழியிலும் வாழ்விலும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் தங்கமே. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே உனது விருப்பங்கள் என்னால் நிறைவேற்றப்படும். எந்த வழி உன்னை இதுவரை துன்பத்தில் ஆழ்த்தியதோ அதே வழி இன்பத்திலும் உன்னை ஆழ்த்த காத்திருக்கின்றது. மற்றவர்களை காயப்படுத்தும் புன்னகையை விட யாரையும் காயப்படுத்தாத மௌனம் சிறந்தது. மனம் என்பது கண்ணாடி போன்றது. என்ன நினைக்கின்றோமோ அதையே பிரதிபலிக்கும். என்றும் நல்லதையே நினை. நல்லதே நடக்கும். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் குழந்தையே. நீ எப்போது நான் தான் கதி என்று என்னிடம் சரண் அடைந்தாயோ அந்த நொடியில் இருந்து நீ என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். அனைத்தும் என் அனுமதியுடன் தான் நடக்கின்றது. உன் மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான அனைத்து உதவிகளும் உன்னை தேடி வரும். இனி உன் குடும்பத்துடன் சுபிக்ஷமாக வாழ்வாய். வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே. எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்துப்பார். அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.